நீங்க பிராமணன் எதுக்குறீங்க? உங்க வாயிலே வந்துட்டது. எல்லா சமூகத்துக்கும் போஸ்ட் பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல 8 கோடி பேருக்கு வேலை தர நீங்க 2000 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா நீங்க? அதே மாதிரி இங்க இருக்கிற கூடிய கட்சிகள் அதே வடநாட்டுல போய் பேசுறாங்களா? அதே இந்தியா கூட்டணியில நீங்க இந்திய கத்துக்கிட்டு வாங்கன்னா கூட அமைதியா தானே வர முடியுது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முஸ்லீமும் வேட்பாளர் இல்லை. இதை சொன்னது காங்கிரஸ். அம்பேத்கர் இல்லை என்றால் இட ஒதுக்கீடு வழங்க நேரு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஆக அந்த இட ஒதுக்கீட்டை காங்கிரஸ் பிரதமர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கையில இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் யாரும் கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி தான் இருக்கு. அந்த ஆதரவை தான் அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக இட ஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் அப்படிங்கன்னு பேசியிருக்கிறார். இல்லைங்க, முதல்ல இடஒதுக்கீடு சம்பந்தமாக தான் அமெண்ட்மெண்ட்டு மாற்றமே வந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு இங்கே தந்தை பெரியார் அவர்கள் காமராஜர்கிட்ட சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் தனக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி, நேருக்கிட்ட இருந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி முதல்ல சாருக்கு தெரியும், மூத்த பத்திரிக்கையாளர், அதில் தான் அந்த முதல் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றினது. அப்போது நான் சார் அப்போது இடஒதுக்கீடுக்கு காங்கிரஸ் பிரதமர்கள் இருந்தால் முதல் பிரதமரே மாத்துறாரு. அதை இடஒதுக்கீட்டுக்காக தான் மாத்துறோம். அதே நேரத்தில் நீங்க அம்பேத்கர் இல்லைன்னா ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார் சொல்ற அந்த வார்த்தையை சொல்றார். நேரு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏன்னா அதற்கு பின்பு இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ அந்த மண்டல் கமிஷனை செயல்படுத்துவதற்கு அவங்க எந்த முயற்சியும் எடுக்கல, அவங்களுக்கு அதுல விருப்பமும் இல்லை அப்படிங்கறத சொல்ற. ரொம்ப தவறான தகவலுங்க. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய போது எங்கள் மக்களுக்கு 10 ஆண்டுகள் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தான் சொன்னார். அந்த இடஒதுக்கீடு 10 ஆண்டு கொடுக்கறதுக்கு முன்னாலே அவர் இறந்து போயிட்டார். 10 ஆண்டுகள் முடிகிற நேரத்தில் நேரு என்ன சொல்கிறாரு, அந்த மக்கள் இன்னும் மேலே வரல, இன்னும் 10 ஆண்டுகள் நீட்டிக்கணும். 2014 வரைக்கும் நாங்கள் நீட்டிச்சிட்டோம். இப்போ 2024 பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா அதை நீடிக்கணும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வேந்தர் டிவி மூலயமா சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் முன்னாலேயும் சகோதரி முன்னாலேயும் நெறியாளர் முன்னாலேயும் சொல்கிறேன், முதல்ல அம்பேத்கர் என்ன நினச்சாரோ அதை மாற்றுறது தான் அவங்க வேலை. தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை இந்த 60 ஆண்டுகளாக நீட்டித்து கொண்டு வந்தது காங்கிரஸ். அதே மாதிரி 31% மேலே இடஒதுக்கீடு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை நிறைவேற்றவே முடியாது. அப்போ 69% எங்கே ரூலிங் இருக்கும்போது தான் வந்தது. 2014க்கு முன்னாலேயே 69% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உருவாக்குனாங்க. மோஸ்ட் பேக்வேர்டுன்னு ஒன்று இருக்குது, உள்ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் உருவாக்குனது காங்கிரஸ். ஆனா மண்டல் கமிஷனை செயல்படுத்தலங்கிறாங்களே. அந்த அறிக்கை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி அதை செயல்படுத்தி இருக்கலாமே, விபி சிங் தான் அதை செயல்படுத்தினாரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்படி இல்லை. நாங்களும் அதை அவர் தொடர்ச்சியாக விபி சிங் செயல்படுத்தினார், நான் இல்லைன்னு சொல்லலை, செயல்படுத்தினார். அதனுடைய தொடர்ச்சியாக மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரைக்கும் இடஒதுக்கீடு கூடுதலாகிக்கொண்டே தான் போச்சு. கேப்பே கிடையாது. கரெக்டா அது என்னமோ இன்னைக்கு 69% பிற்படுத்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்திருக்குதுன்னா என்ன காரணம்? அதே மாதிரி ஐயா பாக்கி அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜனதான்னு ஒரு கட்சி வந்தது, 77 ஆட்சிக்கு வந்தது, 80 அது ஆட்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்தியா கூட்டணி போயிடுன்றாரு. நடக்கவே நடக்காது. அது அன்னைக்கு இருந்த ஆட்சி அரியணை ஏறனையிலிருந்து தகராறு. இங்க நாங்க அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே தகராறுங்கிறார் அவர். அரியணை ஏறுறதுக்கு முன்னாடியே தகராறு. எங்க தகராறு? ஒரே ஒரு தகராறு அவர் சுட்டி காட்டுறார். சார், எவ்வளவோ விஷயம் பட்டியலிட்டாச்சு. நான் சிம்பிளா சொல்றேன், அங்க கேரளால என்ன நடந்தது அப்படிங்கிறது தான். அதாவது பாஜகவோட ராகுலும் ஒரே நேர்கோட்டுலங்கிறது எப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயமா? ஒரு மாநிலத்துல பேசணும் வாக்கு வங்கிங்கிறதுக்காக இது அவங்களோட நாங்க கூட்டணி வைக்கும் பொழுதே அவங்க கேரளால இந்த கூட்டணிக்கு
எங்களுக்கும் உங்களுக்கும் பொருந்தாதுன்னு சொன்னாங்க. ஏற்றுக்கிட்டு தான் கூட்டணி. சில நிலையங்களில் வந்துங்க நம்ம சில இதங்களை மாற்றங்கள் செய்யும்போது அது முரண்பாடு நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனா இது ஓட்டு வருமான்னு கேக்குறேன். இந்த மாதிரியான முரண்பாடுகள் அடுத்தடுத்த மாநிலங்கள்ல அந்த ஓட் ஷேர் வருமா, எப்படி ஏற்றுக்கிறது? இப்ப மேற்கு வங்காளத்துல காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு கூட விடாது அப்படின்னு மம்தா சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான முரண்பாடுகள் தான் சிக்கலா மாறுமான்னு கேக்குறேன். வாக்கு போடும் போது சிக்கலா மாறுமா? அப்ப 4ல வெற்றிங்கிறத அது பாதிக்குமா? அப்படி இல்லைங்க. பாக்ய ஐயா கூட என்ன சொன்னாங்க, இந்தியா கூட்டணியில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கருத்தோ மம்தா சொல்லவில்லை. நான் வெளியிலிருந்து ஆதரவு தருவோன்னு சொல்லியிருக்காங்க மம்தா. இந்தியா கூட்டணியில் தான் இருப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளும் இந்திய மக்களும் இந்த ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போது இவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க முஸ்லீம்களுக்கு எங்கன்னு. நான் கேட்குறேன், இவ்வளோ கேண்டிடேட் போட்டிங்களே, 534 இடம் நிற்கிது. பிஜேபி வந்து அதில் 400 சொச்ச நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட். நாங்கள் ஒன்றும் முஸ்லீம். தமிழ்நாட்டில் என்ன காங்கிரஸ் திமுக கூட்டணியில் எத்தனை முஸ்லீம் கேண்டிடேட் நிற்கிறாங்க? இருக்காங்க. ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. சரி, எங்களுக்கு இருக்கு. ஒன்னாவது நீங்கள் சொல்லுங்கள். 400 சொச்சத்தில் நிற்கிறீங்க. ஒரே ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல நிக்கிறாரு. நவாஸ்கனி ராமநாதபுரத்துல நிக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல நிக்கிறாரு. எங்க கூட்டணியில தான் நிக்கிறாங்க. கூட்டணி அது அந்த கட்சி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய வேட்பாளர். ஆனா நீங்க சிறுபான்மையர் ஆதரிக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் நிறுத்துச்சா? அப்போ முஸ்லீம் லீக்க கூட்டணியில சேர்த்துக்கணும். நீங்க சேர்த்துப்பீங்களா? அதுதான் வாக்கு வங்கிக்குங்கறாங்கல்ல. நீங்க பாக்கி நீங்க வாக்கு வங்கின்னு சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், இப்போ இன்னும் 2 கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியாது. நீங்க முஸ்லீம்களுக்கு எதிரி இல்லைன்றீங்க. அப்படின்னா ஒரு சீட்டு நீங்க அந்த 400 சொச்ச சீட்ல ஒரே ஒரு கேண்டிடேட் இருக்குதுன்னு சொல்லிடுங்க பாப்போம்.